என்று அடுத்த கமெண்ட் சந்தேகம். அதில் ஒரு நபர், ஏற்கனவே பார்த்த ஒரு நபர் தான், அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், தனி தீர்வு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியும், நரகம் உத்தரிக்கும் ஸ்தலம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று கேட்கிறார்கள். இதை குறித்தான் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக அவங்களுடைய கேள்வி என்ன என்றால், மேற்கோள் காட்டுவது என்னவென்றால், கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்பாதவர், அதாவது சேர விரும்பாதவர்களும் இடது பக்கத்திலும் நிற்க வைப்பதற்கான ஒவ்வொரு மனிதனும், வைப்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக முதலில் தீர்ப்பிடப்பட வேண்டும். அதன் பின் அவர்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்பதை பார்த்து பிரித்து தீர்ப்பு நாள் வரும் வரை காத்திருக்க நரகம், உத்தரிக்கும் ஸ்தலம், மோட்சம் போன்ற 3 நிலைகளில் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்றத மேற்கோளாக காட்டுகிறார்கள். அதிலிருந்து வரதான் கேள்வி, தனி தீர்வு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியும், உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருப்பவர்களுக்கு மோட்சம் உண்டா என்ற ஒரு கேள்வியும், நரகம், உத்தரிக்கும் ஸ்தலம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்ற கேள்வியும் கேட்கிறார்கள். அதற்கு முன்பு அது குறித்து நம்மளுடைய நூல் என்று சொன்னோம் அல்லவா, சிலுவை நற்செய்தி என்றால் என்ன என்ற நூல். ஏனென்றால் அந்த நூலை வாசித்து தான் இந்த சந்தேகம் அவர்களுக்கு வந்திருக்கிறது, இந்த நபருக்கு. அந்த நூலிலிருந்து ஒரு மேற்கோள் வாசித்து காட்டி விடுகிறோம். அதாவது யாராக இருந்தாலும் இது மாதிரி சொல்லுவாங்கங்கிற மாதிரி ஒரு இடம். ஆண்டவரே, நானும் தான் உங்களுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், எனவே என்னையும் நீங்கள் உங்கள் பிள்ளையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் ஒரு பெரிய குழப்பம் அங்கே வரும். எப்ப தீர்ப்பு நாளின் பொழுது அந்த குழப்பத்தை உருவாக்குவார்கள் என்பதை முன்கூட்டியே உணர்ந்தார் கடவுள். அதனால் அந்த குழப்பத்தை போக்க கடவுள் ஒரு முன் ஏற்பாடு செய்கிறார். அது என்ன ஏற்பாடு என்றால், மனிதன் மண்ணுலகில் வாழும் பொழுதே, அதாவது தீர்ப்பு நாள் இன்னது என்று வெளிப்படுவதற்கு முன்பே தன்னுடைய விருப்பத்தை ஒவ்வொரு மனிதனும் வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டார். அந்த திட்டத்தின்படி யாரெல்லாம் தன்னையும் தன் குடும்பத்தையும், கடவுளையும் கடவுளின் குடும்பத்தையும் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் தன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டார். எனவே இந்த திட்டத்தை அறிவிக்கவும் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி வைக்கவும் தன் மகன் இயேசுவையே இவ்வுலகிற்கு மனிதனாக அனுப்பினார் பிதாவாகிய கடவுள். அதனால் அனைவரும் இறந்த பின் ஒருவராக ஒவ்வொருவரும் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்று பிரிக்கப்பட்டு அவரவர்கள் நம்பிய விதத்தில் உள்ள சூழ்நிலையில் தீர்ப்பு நாளுக்காக காத்திருக்க பிரித்து வைக்கப்படுவார்கள். இந்த காத்திருக்கும் காலத்தில் கூட வேண்டுமானால் ஒருவர் தன்னுடைய நம்பிக்கையை மாற்றி உடன்படிக்கை மீது நம்பிக்கை வைக்கலாம் என்று அந்த நூலில் ஒரு பகுதி இருக்கிறது. நீங்கள் அந்த நூலை வாசித்தால் இதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி கேட்கிறார்கள். அதை நாம் முதலில் அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது கூட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு யூடியூபில் ஒரு ஆங்கில வீடியோ வெளியிடப்பட்டது. அது என்னென்னால், அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து, குவாண்டம் சயின்ஸ் என்று சொல்வார்கள், அந்த குவாண்டம் சயின்ஸ் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள். அது என்ன என்றால், டைமென்ஷன்ஸ் என்று சொல்கிறோம், பேரலல் வேர்ல்ட் அப்படின்னு அதில் சொல்றாங்க. பேரலல் வேர்ல்ட் அப்படின்னா இந்த உலகம் மாதிரி இன்னொரு உலகம் இருக்கிறது என்று நம்புகிறோம் அல்லவா. அது இந்த ஆராய்ச்சியின் மூலமாக என்ன அறிந்து கொள்கிறார்கள் என்றால், இந்த உலகம் மாதிரி இன்னும் ஒரு உலகம் அல்ல, எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு நிறைய உலகங்கள் இருக்கின்றனவா. அதாவது டைமென்ஷன்ஸ் என்னன்னா எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா, இப்போ செல்போன் பேசுகிறோம் அல்லவா. இந்த செல்போன் வருவதற்கு முன்பு எப்படி பேசினார்கள் என்றால், அதாவது அலைவரிசையில் அப்படின்னு சொல்றோம், வேவ்ஸ், வயர்லெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வாக்கி டாக்கி அப்படின்னு சொல்வார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த வாக்கி டாக்கியில் நாம் ஒரு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ண வேண்டும். அதே ஃப்ரீக்வன்சியை இன்னொரு வாக்கி டாக்கியில் செட் பண்ணால் இந்த வாக்கி டாக்கிக்கும் அந்த வாக்கி டாக்கிக்கும் பேசிக்கொள்ளலாம், மற்ற வாக்கி டாக்கி எல்லாம் கேட்காது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுவார்கள். இது மேனுவலா செட் பண்றப்ப அதிகபட்சம் ஒரு 10, 15 இல்லை 50, 60 அப்படி ஏதாவது ஒரு எண்ணிக்கை நாள் அடைவில் வளர்ந்து வந்தது. 4-5லேருந்து ஆரம்பிச்சு 50, 60 வந்துச்சு. அந்த 50, 60 வர்றதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட் என்று ஒன்று கண்டுபிடித்தார்கள். இப்போ அந்த ரிசீவர் அப்புறம் என்ன சென்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஒளிபரப்பை பெறுவர் என்று இருக்கும் பொழுது 2 நபர்களும் ஒரே அளவான அந்த ஃப்ரீக்வன்சியில் செட் பண்ணால்தான் பேசப்படும். இப்போ டிஜிட்டல் அப்படின்னு வரும்போது, செட்டப் அப்படின்னு வரும்போது, ஒவ்வொரு அலைவரிசை வேறுபாட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கப்பட்டு இதே நம்பரை அதே இன்னொரு தொலைபேசியில் அடித்தால், டியூன் பண்ணால் 2ம் லிங்க் ஆயிரும். அது இன்றைய அந்த செல்போன்
என்று சொல்கிறோம் அல்லவா, அதோடைய தொழில்நுட்பம் இதான் இப்போது உள்ள செல்போனுடைய தொழில்நுட்பம். ஏறக்குறை இதே போன்றே ஒரு உண்மையை கண்டறிகிறார்கள். அதான் அந்த குவாண்டம் சயின்ஸ்ல ஒவ்வொரு சிந்தனைக்கும் மனிதன் ஒருவன் ஒரு விதமான ஒரு உலகத்தை, அதாவது இறப்பிற்கு பிறகு வரக்கூடிய உலகம் இதுதான் என்று ஒருவன் எப்படி கற்பனை செய்து கொள்கிறானோ அது போன்று ஒரு உலகம் உருவாகி விடுகிறதாம். அது ஆதாரபூர்வமா கண்டறிந்திருக்கிறார்கள். முடிந்தால் அந்த லிங்க் தரோம், இல்லைன்னா பின்னாடி வாய்ப்பு இருக்கும் பொழுது தருவோம், அதை நீங்கள் சென்று பார்க்கலாம். அது பேர் பேரலல் உலகம். அப்படின்னா என்னன்னா, இந்த நம்முடைய நூலுடைய புரிதலின்படி அதை பார்க்கும் பொழுது நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதன், அதாவது மனிதனுடைய ஒவ்வொரு புதிய சிந்தனையும் சிசிசி 2779 சொல்லப்படுகிறது அல்லவா, 2779 வச்சுங்க, ஆயிரக்கணக்கில் சொல்றது பதிலா 2779 நம்பர் சிசிசியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், சொந்த கருத்தை உள்ளே புகுத்த நினைத்தால் தந்தையாய் கடவுள் உடைய தன்மையில் சொந்த கருத்தை யாரேனும் புகுத்துவார்கள் என்றால் அது உருவ வழிபாடு செய்வதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, பலமுறை பார்த்திருக்கிறோம். அதை தான் இவர் எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்றாருன்னா, இந்த வீடியோ, யூடியூப் வீடியோ அதுக்கு எப்படி ஒரு உறுதிப்படுத்துகிறது என்றால், ஒவ்வொரு சொந்த கருத்திற்கும் ஒரு உலகம் உருவாகிறது. டைமென்ஷன்ஸ் தான் அந்த அலைவரிசைக்கு போகணும். இப்ப இந்த செல்போன்ல நான் ஒரு நம்பர் அடிச்சேன்னா அது ஆக்சுவலா நம்பர் இல்ல, அந்த அலைவரிசையின் எண், அந்த அலைவரிசையுடைய எண். அந்த அலைவரிசை எனக்கு தான், இந்த உலகத்துல வேற யாருக்கும் இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு செல்போனுக்கும் ஒவ்வொரு அலைவரிசை, அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அலைவரிசை வேலை செய்யும். அப்கோர்ஸ் அந்த கம்பெனிக்காரன்னு அந்த அலைவரிசை தெரிஞ்சு வந்தா அவனுக்கு வேலை செய்யும், மற்ற உங்களுக்கு வேலை செய்யாது. சரியா? என்னதுதான் நான் பதிவு பண்ணிட்டேன்னா அது என்னதுதான். அது போன்றுதான் இங்கே ஒரு சொந்த கருத்தை நாம் சாத்தானிடம் பதிவு செய்து விட்டால் உடனே அதற்கான ஒரு புது உலகத்தை சாத்தான் உருவாக்குவதற்கு கடவுளிடம் கேட்டு உருவாக்க பெறுகிறான். அப்படியெல்லாம் கற்பனை பண்றோம், அது மாதிரி ஒரு உலகம் உருவாகி விடுமாம். அதனால்தான் ஒவ்வொரு நம்பிக்கையில் ஒவ்வொருவர் இறக்கும் பொழுது அவர்கள் அந்த நம்பிக்கை மாறா நிலையில் அப்படியே இருக்கிறார்கள். இப்ப இந்துவாக இருந்து ஒருவர் இறந்து போனால் அவருக்கு என்ன நம்பிக்கை என்றால் மறு ஜென்மம். அப்ப சென்ற பிறவியுடைய ஞாபகம் இந்த பிறவியில் வருகிறது. இதெல்லாம் இது போன்ற ஒரு ஏற்பாடின் காரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா இது எல்லாமே இப்போதைக்கு தற்காலிகமாக உள்ள ஏற்பாடுகள். இந்த ஏற்பாடுகளை தான் நாம் உத்தரிக்கும் ஸ்தலம் என்கிறோம். அது திருவுளியத்தில் 1 பேதுரு 3:19 பார்க்கும் பொழுது காவலில் இருந்த ஆவிகள் என்று சொல்லப்படும். அந்த காவலில் இருப்பது என்றால் இப்படித்தான், அந்தந்த ஆவிகள் எந்த கற்பனையில் ஒரு உலகத்தை சிந்தித்திருந்தார்களோ அந்த உலகம் அவர்களுக்கு அங்கே கிடைக்கும். அதாவது இஸ்லாமியர் இறந்து போனால் அவருக்கு ஜனத் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி, அந்த வாய்ப்பெல்லாம் அங்கே அந்த அவர்களுடைய உலகத்தில் இருக்கிறோம். அதுபோன்று இங்கே கிறிஸ்தவ சமயங்களில் பார்க்கும் பொழுது அந்த மற்ற சபைகள் சொல்லக்கூடிய கருத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உலகம், ஒவ்வொரு டைமென்ஷன் அந்தந்த சபைகளுக்கு ஒதுக்கப்படும். அப்ப அவங்க இறந்து போனால் அவர்கள் சபையில் சேர்ந்தவர்களை அவர்கள் பார்த்து அவர்கள் நினைத்ததெல்லாம் உண்மை என்பது போன்றும் ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும். மற்றவர்களாம் உயிர் தள்ளவில்லை, நான் மட்டும்தான் பிழைத்தோம் என்று அவரவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது ஒன்று ஒரு ஏற்பாடு இந்த யூடியூப் சொல்லுகிறது. அதை கிறிஸ்தவ போதனையோடு ஒப்பிடும் பொழுது அதுதான் இங்கே நாம் சொல்கிறோம், அதை அந்த புத்தகம் சொல்கிறது. அதனால் அனைவரும் இறந்த பின் ஒருவர் பின் ஒருவராக ஒவ்வொருவரும் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்று பிரிக்கப்பட்டு அவரவர்கள் நம்பிய விதத்தில் உள்ள சூழ்நிலையில் தீர்ப்பு நாளுக்காக காத்திருக்க பிரித்து வைக்கப்படுவார்கள். இதான் இப்ப சொன்னேன். அவரவர்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தார்களோ அந்தந்த நம்பிக்கைக்குரிய உலகம் டைமென்ஷன் சென்று இருக்கிறது அல்லவா, அந்த டைமென்ஷனுக்கு அவரவர்கள் அனுப்பப்படுவார்கள். உதாரணமாக அடுத்த இதில் பார்க்கிறோம்.